வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மாணவர்களை அறநெறியுடன் செயல்படவும் வாழ்நாள் முழுவதும் கற்கும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளவும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி நடைபெறும் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடைகிறது. புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் மாணவர்களுக்கு இலவச கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாணவர்களை அறநெறியுடன் செயல்படவும் வாழ்நாள் முழுவதும் கற்கும் ஆர்வத்தை வளர்க்கவும் அழைப்பு விடுத்தார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். பட்டதாரிகள் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கருணை, பன்முகத்தன்மைக்கான மரியாதை மற்றும் பொது நன்மைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் மாணவர்கள் போதைப் பொருள்களிலிருந்து விலகி இருக்கவும் சமூக ஊடகங்களை பொறுப்புடனும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தவும் அவர் அறிவுறுத்தினார். கல்வியின் உண்மையான நோக்கத்தை எடுத்துரைத்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், அறிவை சமூக மேம்பாடு, புதுமை மற்றும் அறநெறி ஆகியவற்றிற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் விக்சித் பாரத் ஆகிய தொலைநோக்கு பார்வைகளை குறிப்பிட்ட அவர், மாணவர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் புதுமையாளர்களாகவும் தேசத்தை கட்டி எழுப்புபவர்களாகவும் திகழ ஊக்குவித்தார். பெண்களுக்கு அதிகாரமளித்தலை வலியுறுத்திய அவர், பெண் பட்டதாரிகளின் சாதனைகளில் பெருமிதம் தெரிவித்தார். நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவராக பொருளாதார நிபுணர் திரு அசோக் குமார் லஹிரி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய துணைத் தலைவர் திரு சுமன் கே பெர்ரிக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். திரு லஹிரியுடன் திரு ராஜீவ் கௌபா, திரு கே.பி. ராஜு, திரு கோபர்தன் தாஸ், திரு எம். ஸ்ரீனிவாஸ் மற்றும் திரு அபய் கண்டிர்கார் ஆகியோரை நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக அரசு நியமித்துள்ளது. அனுபவம் வாய்ந்த கொள்கை வகுப்பாளரான திரு லஹிரி இதற்கு முன்பு இந்தியாவின் 12வது தலைமை பொருளாதார ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். 15வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருந்த அவர், உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற நிறுவனங்களில் உயர் பதவிகளை வகித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு வருகை தந்த குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். தொடர்ந்து ஜெய்ப்பூரில் உள்ள பகவான் மகாவீர் புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 23வது புற்றுநோயிலிருந்து மீண்டோர் தின நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார். குடியரசு துணைத் தலைவரின் இப்பயணம் குறித்த கூடுதல் தகவல். நாட்டில் உள்ள இளையோர்கள் புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருப்பதன் முக்கியத்துவத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் மன வலிமை மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே பிரச்சாரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தற்போது மாத்திரை வடிவிலான அதிநவீன சிகிச்சை முறைகள் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றார். தொடர்ந்து ஜெய்ப்பூரில் நடைபெற்ற புற்றுநோயிலிருந்து மீண்டோர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், புற்றுநோய் பாதிப்பு குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் தூதர்களாக உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய அளவில் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். சுகாதார சேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கீமோதெரபி சிகிச்சை என்பது சவாலான ஒன்றாக தொடர்ந்தாலும் மாத்திரை வடிவிலான சிகிச்சைகளை அறிமுகப்படுத்தும் சமீபத்திய மருத்துவ முன்னேற்றங்கள் ஊக்கமளிக்கும் வகையிலான வளர்ச்சியாக அமைந்துள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டு அவர் தனது கவலையை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது காசநோய் ஒழிப்பு பிரச்சாரம் வெற்றிகரமாக அமைந்தது போலவே புற்றுநோய் இல்லாத ராஜஸ்தான் என்ற பிரத்யேக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ராஜஸ்தான் ஆளுநர் திரு ஹரிபாபு பாக்லே வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகும். தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் காலை 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். மும்பையில் செபி அமைப்பின் 38வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், KYC நடைமுறைகளின் போது வாடிக்கையாளர்களுக்கான சரிபார்ப்பு பணிகள் எளிதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். வாடிக்கையாளர்களுக்கான வங்கி நடைமுறைகள் இலகுவாக இருப்பதை அனைத்து நிதி ஒழுங்குமுறை நிறுவனங்களும் உறுதி செய்ததன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். சைபர் குற்றங்கள் மக்களிடையே நம்பிக்கையின்மையை தோற்றுவிக்கும் என்பதால் அனைத்து நிலைகளிலும் தீவிர கண்காணிப்பை செபி வலுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். முக்கிய தளங்களில் பொதுமக்களுக்கான உரிய விழிப்புணர்வை அனைத்து பிராந்திய மொழிகளிலும் செபி முன்னெடுக்க வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். தமிழகம் உள்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம், அஸ்ஸாம், கேரளம், தமிழகம் ஆகிய மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாகவும் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் இப்பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்பின் கீழ் முனைப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி நடைபெறும் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோர் அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் உர பாதுகாப்பு கட்டமைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். உரத்தட்டுப்பாடு நிலவுவதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த குற்றச்சாட்டிற்கு சமூக வலைதளங்களில் மறுப்பு தெரிவித்துள்ள திரு நட்டா, கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது அதிக அளவு உரம் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் சர்வதேச ஏற்றத்தாழ்வுகளின் மத்தியிலும் இந்திய விவசாயிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதாக கூறினார். இதனிடையே நடப்பு பருவத்திற்கு 196 லட்சம் மெட்ரிக் டன் உரம் தேவைப்படும் நிலையில் 257.59 லட்சம் மெட்ரிக் டன் கையிருப்பில் உள்ளதாகவும், அனைத்து மாநிலங்களுக்கும் போதிய அளவு உரம் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 6 முதல் 16 வயதுடைய மாணவர்களுக்கு இலவச கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. இது குறித்து ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் தலைமை ஆசிரியர் திரு மணிவேல் கூறும் கூடுதல் தகவல்கள். கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கு வாய்ப்பாட்டு இசை, பரதம், கிராமிய நடனம், வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கித்தார், கீபோர்டு, வெஸ்டர்ன் ட்ரம்ஸ், தேக்வாண்டோ மற்றும் உள்ளரங்க விளையாட்டுகளான கேரம், செஸ் மற்றும் இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ் ஆகிய கலைகளை 6 வயது முதல் 16 வயது வரை உள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இப்பயிற்சி முகாமானது வருகிற மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 31 வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி முகாமானது காலை 9 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை அரசு விடுமுறை நாட்கள் தவிர்த்து திங்கள் முதல் வெள்ளி வரை உள்ள வேலை நாட்களில் நடைபெறுகிறது. நமது பள்ளிக்கல்வி இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் தொடக்க கல்வி அவர்களின் வழிகாட்டுதலுடன் இப்பயிற்சி முகாமினை ஜவஹர் சிறுவர் இல்லம் நடத்தி வருகிறது. மாணவர்கள் அனைவரும் இப்பயிற்சி முகாமினை கலந்து கொண்டு பயன்பெறுமாறு ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பேடிஎம் பேமெண்ட் வங்கி சேவைக்கான உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. இதற்கான செயல்பாடுகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் பேடிஎம் பேமெண்ட் வங்கி வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகையை முழுவதும் திருப்பி வழங்க போதிய ரொக்க கையிருப்பை அவ்வங்கி உறுதி செய்வதன் அவசியத்தையும் ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது. உலக கால்நடைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. விலங்குகள் மற்றும் பறவைகளை கூடுதல் அக்கறையுடன் கவனிப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும். கால்நடை மருத்துவர்கள் விலங்குகள் ஆரோக்கியம் மற்றும் உணவு பாதுகாப்பிற்கான வழிகாட்டிகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் மாணவர்களை அறநெறியுடன் செயல்படவும் வாழ்நாள் முழுவதும் கற்கும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி நடைபெறும் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடைகிறது.
புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் மாணவர்களுக்கு இலவச கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.